அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சுவடி பயிற்சி 16. கடந்த 15 வகுப்புகளில் பல்வேறு வகைப்பட்ட பாக்களையும் பல்வேறுபட்ட சூடிகளையும் கண்டுகளித்தோம். அவற்றிலிருந்து எழுத்துக்களை அடையாளப்படுத்தி பாடல்களாகவும் உரைநடைகளாகவும் ஆக்கி கண்டோம். அதேபோல் இன்றும் ஓர் சூடியை இங்கே பதம் பிரிக்க இருக்கின்றோம். முதலில் இந்த சூடிகளில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை அடையாளப்படுத்திக் கொள்வோம். ஓ, ரா, ரு, சே, ந, நீ, யு, இம், ஈ, ரா, ரு, பு, ய, மு, மே, ந, நு, ல, ல, த, த, ம, க, ந, த, நீ, ரு. ஓ, து, த, மி, ழ, ம, து, ரை, இ, லு, மை, இப், பே, ந, பே, ச, வே, உ, ப, தே, ச, ம, கால், ந, நீ, ரு. கா, ரா, நை, மு, க, வ, லு, க, கி, லை, ய, வ, ந, வி, ரா, லி, ம, லை, க, க, கால், ந, கை, ய, ந, த, ந, த, நீ, ரு. கா, இ, லை, மா, லை, ஏ, கால், ரு, நோ, டி, இ, ல, ர, நை, வ, ல, ம, கால், ய, வ, ந, து, க, நீ, கே, ழ, க, க, வ, ந, த, நீ, ரு. பே, ரா, ந, அ, சு, ர, ரு, ம, கு, ந, ர, மு, ம, வே, ல, க, ர, பே, கால், டி, ய, கால், க, கி, வி, ட, ட, நீ, ரு. பே, கால், ர, சே, ந, தி, ம, லை, இ, ரை. வ, ல, லி, யு, ட, நா, ய, க, ந. பு, க, ழ, ந, தே, ய, லி, க, கு, ம, நீ, ரு. ஆ, ரோ, டு, சே, ஞ, ச, டை, க, கை, இ, லை, நா, ய, க, நு, மை. க, க, ல, ப, கால், ய, லி, த, த, நீ, ரு. ஆ, டி, ய, வ, இர், க, க, ரு, ல, கி, ரு, பை. பே, கால், ரி, ப, ழ, நி, ய, ங, கி, ரி. ஆ, ரு, நு, க, வ, ர, தி, ரு, வே, ந, நீ, ரே. இப்படியாக இந்த ஏடு நிறைவடைந்திருக்கிறது. அடுத்த ஏட்டை பார்க்கும் பொழுது இது ஏற்கனவே படித்தது 54வது ஏட்டு எண். இப்பொழுது 55வது ஏட்டெண்ணை கவனிப்போம். நு, லை, இ, ப, கு, ந, தி, டை, மா, கால், த, கால், க, கு, வே, லா, க, ய, நு, த, லி, ல, த, த, ரி, த, த, நீ, ரு. நூறு, நூற,
ஈர ம ஈ மீ செய் வ ந த கால் லு மே கால் ரு நோ டி ய ஈ ர ரு லை க கு ம நீ ரு வேலை க க டி ந து வே கு சூர ர கல ம டி ய வே வேர ரி வே ல தே கால் ய நீ ட ட நீ ரு வே த நை ச சி ரை ஈ ட டு ப பி ர ந வ த து ட ப பே கால் ரு ல வி ல ங க வே வ ந த நீ ரு வ வாலை ப ப ரு வ ம கால் ய வ ய து நூரா க வே வாசி கர ம கால் ந நீ ரு ம கால் ராத சே ல வ மு ம பே ரா ந வ கால் ர உ ட ந வ ரி சை பேர வை த த நீ ரு ஆல வா ய கால் ய ச சே கால் க க ரு ட ஆ ந ந த த து ந ட வ மா டு தி ரி சூலி த இந்த அடி அடி பல பல்ல கருள கிருவை பே கால் ரி பழ நீய இங்கிரி அருமுகவன் தீரு வேயின் நீரே. இப்படியாக இந்த 2 ஏட்டையை நம்ம படிச்சு பார்த்துட்டோம். இப்போ இந்த 2 ஏட்டையும் படிச்சு பார்த்ததுக்கு பிறகு இந்த செய்திகளை நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம இது போல எழுதி வச்சிருக்கிறோம். இந்த எழுதி வச்சிருக்கிறத இப்ப நம்ம வந்து எந்தெந்த இடத்துக்கெல்லாம் புள்ளி வைக்கணுமோ அந்த இடத்துக்கெல்லாம் அவனே வந்து ஒவ்வொரு அடியா பிரிச்சு காட்டிட்டான். சென்ற 15ஆம் பயிற்சியில வந்து இதே போன்ற இந்த நீரு நீரு என்று வரக்கூடிய இந்த பாட்டை வந்து நம்ம வந்து பன்னீர் சீர் கழி நெடிலடியில் ஆசிரிய விருத்தம் என்று அடையாளப்படுத்தி பிரித்து பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலேயே அதனுடைய தொடர்ச்சி ஏடுகளான இந்த 54, 55வது ஏடுகளிலும் அதே போன்ற பாடலை கணக்கில் கொண்டு நாம் முதலில் பிரிக்க முயற்சிப்போம். அதே பாணியில் முயற்சித்து வந்துவிட்டால் அது பன்னீர் சீர்கழிநடி ஆசிரிய விருத்தம் என்று நாம் முடிவு செய்து விடலாம். இப்பொழுது நாம் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்றால், எந்தெந்த எழுத்துக்கெல்லாம் புள்ளி பெறும் என்பதை முதலில் புள்ளி வைத்து விடுவோம். இப்போ இங்கே ந நீருக்கு ந புள்ளி பெறும், ந நூறுக்கு ந புள்ளி பெறும், ல ல புள்ளி பெறும், த முதல் த புள்ளி பெறும், ந தருக்கு ந புள்ளி பெறும், பா பேருக்கு பா புள்ளி பெறும், பா புள்ளி பெறும், கீருக்கு கா புள்ளி பெறும், கருக்கு முதல் க புள்ளி பெறும், கையிற்கு ங புள்ளி பெறும், இங்க வந்து நருக்கு ந புள்ளி பெறும், ந தூருக்கு ந புள்ளி பெறும், கருக்கு முதல் க புள்ளி பெறும், ந தருக்கு ந புள்ளி பெறும், நருக்கு ந புள்ளி பெறும், காக்கி க புள்ளி பெறும், டருக்கு முதல் ட புள்ளி பெறும், ந தீர்க்கு ந புள்ளி பெறும், லீர்க்கு ல புள்ளி பெறும், ந தேர்க்கு ந புள்ளி பெறும்,
காக்கூருக்கு கா புள்ளி பெறும். சாருக்கு ஞ புள்ளி பெறும். காக்கையிற்கு க புள்ளி பெறும். க முதல் க புள்ளி பெறும். தற்கு முதல் த புள்ளி பெறும். க முதல் க புள்ளி பெறும். கீர்க்கு ங புள்ளி பெறும். நீர்க்கு ந புள்ளி பெறும். 3 சொல்லி இப்படியாக இருக்கு. அடுத்த ஏட்டை படிச்சுட்டோம். அதனால அடுத்த ஏட்டுக்கும் நம்ம புள்ளி வச்சு பார்த்துக்குவோம். ப இருக்கு, முதல் ப புள்ளி பெறும். தீ இருக்கு, ந புள்ளி பெறும். கூ இருக்கு, க புள்ளி பெறும். இருக்கு, முதல் த புள்ளி பெறும். இங்கேயும் இருக்கு, முதல் த புள்ளி பெறும். அப்புறம் தா இருக்கு, இந்தாகுது. இருக்கு, முதல் ர புள்ளி பெறும். கூ இருக்கு, கா புள்ளி பெறும். இங்கே க இருக்கு, முதல் க புள்ளி பெறும். தூருக்கு முதல் ந புள்ளி பெறும். இருக்கு, முதல் ர புள்ளி பெறும். க்கு முதல் ர புள்ளி பெறும். க்கு முதல் ட புள்ளி பெறும். சி இருக்கு, ச புள்ளி பெறும். இருக்கு, ட புள்ளி பெறும். பாப்பிற்கு பா புள்ளி பெறும். தூருக்கு த புள்ளி பெறும். பாப்பேற்கு பா புள்ளி பெறும். க்கு ஞ புள்ளி பெறும். தற்கு ந புள்ளி பெறும். பருக்கு முதல் ப புள்ளி பெறும். தூருக்கு ந புள்ளி பெறும். பேருக்கு ம புள்ளி பெறும். தற்கு த புள்ளி பெறும். சேர்க்கு முதல் ச புள்ளி பெறும். காக்க முதல் க புள்ளி பெறும். தற்கு முதல் ந புள்ளி பெறும். டருக்கு ந புள்ளி பெறும். தற்கு த புள்ளி பெறும். பருக்கு முதல் ப புள்ளி பெறும். க்கு முதல் ல புள்ளி பெறும். க்கு முதல் க புள்ளி பெறும். க்கு ந புள்ளி பெறும். க்கு ந புள்ளி பெறும். இப்படியாக இந்த எழுத்துக்கள்லாம் நம்ம புள்ளி வச்சு பார்த்துட்டோம். இப்போ புள்ளி வச்ச இந்த 2 ஏட்டு 54வது ஏட்டையும் 55வது ஏட்டையும் இப்போ நம்ம பாடலா ஆக்கி பார்க்கணும். ஏற்கனவே நம்ம வந்து பன்னிரு சீர் கட்டளை கலைத்துறை பாடலாக 13வது பயிற்சி 14வது பயிற்சியிலும் 15வது பயிற்சியிலும் கண்டிருக்கிறோம். இப்பொழுது என்ன என்றால் 13வது பயிற்சியில் பார்த்த இந்த 13வது பயிற்சியில் பார்த்த இந்த 3வது வரியில அண்ட நவகண்ட முதல் வணங்கி துதித்திட்ட அப்படின்ற இந்த செய்தி இங்க வந்து நம்ம வந்து இந்த இடத்த வந்து இந்த பூண்மையாய் வந்த நீரு என்று நம்ம வந்து அந்த 14வது பயிற்சியில இதை படிச்சோம். ஆனா இந்த எழுத்து பூ என்கிறது அடையாளப்படுத்தி பார்த்தோம். ஆனா அடுத்த ஏட்டுல 51வது ஏட்டுல இது வந்து பூண்மையா 53வது ஏட்டுல இதே வடிவம் பார்க்கும் பொழுது இது ஆ என்கிற வடிவமாக எனக்கு அங்கே பளிச்சிட்டது. ஆனா பூண்மை என்கிற ஒரு சொல் வரல
ஆகையினால ஒரு சந்தேகப்பட்டு தான் அங்கே வந்து பூண்மையாய் என்று படித்து அங்கே எழுதியிருந்தோம். ஆனால் வந்து அது அடுத்த எட்டுக்கு அடுத்த எட்டில் இந்த எழுத்து இங்கே அழிஞ்சிருக்குது. அங்கே இதே வடிவத்தில் தெளிவாக இருந்ததுனால அங்கே வந்து அதை ஆ என்று அந்த எழுத்து இங்கே இந்த மாதிரியான எழுத்து வடிவம் தான் அங்கேயே இருக்குது. பட் இது தெளிவா இருக்கிறதுனால இந்த எழுத்தை நம்ம ஆ என்று படிக்க முடிஞ்சது. ஆகையினால இந்த எழுத்து அந்த அந்த நேரத்துல அங்கே ஆ என்று படிக்க முடியாததுனால பூ என்று படிக்கப்பட்டது. இப்போ அது ஆ என்று அதே வடிவத்தில் இங்கே ஆ என்று படித்து பார்க்கும் பொழுது ஆண்மையாய் வந்த நீரு என்று பாடம் கொண்டு பார்க்கும் பொழுது அண்ட நவ கண்ட முதல் வணங்கி துதித்திட ஆண்மையாய் வந்த நீரு என்று பொருள் அமைகிறது. அப்போ அந்த எழுத்து தேஞ்சதுனால நமக்கு வந்து ஆ என்கிற பின்பகுதி சரியா தெரியாததுனால தேஞ்சு போனதுனால நமக்கு வந்து அதை படிக்கும் பொழுது பூ என்று படிக்கக்கூடிய சூழல் அப்ப தோன்றுச்சு. அதே வடிவம் பின்னால இருக்கும் பொழுது அதை ஆ என்று படிக்கக்கூடிய சூழல் உருவானதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்போ இப்போ இந்த மாதிரி இப்போ இன்னைக்கு பயிற்சிக்கு வருவோம். இப்போ இந்த பாடல் பகுதியில இப்ப நம்ம புள்ளி வச்சு பகுத்து பார்த்துருக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து சொற்களாக பிரிப்போம். நூலை, பகுந்திடை, மாதரக்குன்னு இருக்கு, மாதர்க்குன்னு மாத்தலாம். மாதர்க்கு, வேலாய், வேலாய், நுதலில தரித்த நீரு, நுதலில் இருக்கு, நுதலில் தரித்த நீரு, தரித்த நீரு இல்லையா? 100, 100,000, 100,000, இமைசை வந்தாலும் ஒரு நொடியில் தலைக்குமேன் இருக்கு, தலைக்கும் நீரு, தரித்த நீரு, தலைக்கும் நீரு. வேலை கடிந்து வெகு, இங்க வந்து 2 ரா இருக்கு. முதல் ராவுக்கு புள்ளி வச்சோம். ஆனா வந்து இப்போ சூரன்னு இருக்கு. அப்போ இதை வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா சூரர் அப்படின்னு படிக்கலாம். சூரர், சூரர்கள், சூரர்கள் இருக்கு, சூரர்கள் மடியவே, வெற்றி வேலன் இருக்கு, வெற்றி வேல் தொட்ட நீரு. வேதனை சிறையிட்டு பிரணவ துடப்பொருளை இருக்கு, பிரணவ துப்பொருள் பொருள் விளங்கவே வந்த நீரு. வாழை பருவமாய், வாழை பருவமாய் வந்து நூறாகவே வசீகரமான நீரு. மாறாத செலவமும் இருக்கு, செல்வமும், செல்வமும் பேரான வாழவுடன் இருக்கு, வாழ்வுடன், வாழ்வுடன், வாழ்வுடன் வரிசை பெற, வரிசை பெற வைத்த நீரு. ஆளவாய, ஆளவாய் சொக்கருட ஆனந்த, ஆனந்த. இங்கே என்னன்னா இங்கே நாத்தாக்கு வந்துட்டு அடுத்து ஒரு தா வரும் பொழுது ஆனந்த இப்படியாக பிரியும். ஆனந்த தூண்டவ
தூண்டவ மாடு திரி சூழி தந்த தூண்டவ மாடு திரி சூழி தந்த அடி பல்ல கருள் கிருவை அடிப்பல்ல கருள் கிருவை பொழி பழனி யங்கிரி அருமுகவர் திருவெண்ணீரே. இப்படியாக பிரித்து பார்த்துருக்குறோம். இப்போ இதை நம்ம வந்து முன்ன இப்போ 4 இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நூலை வேலை வாழை ஆலைன்றிருக்கு. இப்போ எதுகை மோனைக்கு வருது. இப்போ இதை நம்ம பிரித்து பார்த்துட்டோம். இப்போ இதுல எத்தனை சீர் இருக்குன்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 சீர் இருக்கு. அப்போ 6 சீரையும் ஒரே நேரம் வைக்க வேண்டாம். இப்போ இங்க 100 இருக்கு, இங்க 100 இருக்கு. இதை 2ஆ பிரிக்கலாம். இப்போ அதே போல இங்க வந்து இங்க 100 இருக்கு, இங்க நொடியீர், இப்படி பிரிக்கலாம். வந்தாலும் ஒரு நொடிக்கும் தலைக்கும் நீரு வேலை வெற்றி விளங்க வரிசை பெற மா இப்போ இப்படியாக பிரிச்சிருக்கிறோம். இப்போ இது நூலை வேலை வாழை வாழவாய் சென்று பிரிச்சிருக்கிறோம். இப்போ இதை என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து அரிசீர் விருத்தம் அப்படின்னா இதை இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி காட்டணும். அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ 6 நூலை பகுந்திடை மாந்தற்கு வேலாய் நுதலில் தரித்த நீரு 100 இமைசை வந்தாலும் ஒரு நொடியிற் தலைக்கும் நீரு வேலை கடிந்து வெகு சூரர்கள் மடியவே வெற்றி வேல் தொட்ட நீரு வேதனை சிறையிட்டு பிரணவத்துப்பொருள் விளங்கவே வந்த நீரு வாழை பருவமாய் வந்து 100ஆகவே வசீகரமான நீரு மாறாத செல்வமும் பேரான வாழ்வுடன் வரிசை பெற வைத்த நீரு ஆளவாய் சொக்கருட ஆனந்த தூண்டவே மாடுதிரி சூழி தந்த அடிபல்ல கருள்கிருவை பொழிபழனி யங்கிரி அருமுகவர் திருவெண்ணீரே. இப்படியாக இந்த பாட்டு அமைக்கப்பட்டிருக்கிறத நம்மால பார்க்க முடியுது. அடுத்ததாக இந்த பாட்டு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குதுன்னு பார்ப்போம். ஓராறு சென்னியும் ஈராறு புயமும் மென்னுள்ள தமர்ந்த நீரு ஓது தமிழ் மதுரையி லூமை பெண் பேசவை உபதேசமான நீரு கபரண என்ன இங்கே சிக்கல் இது வருது. 3வது வரி காரானை
காரானைன்னு இருக்கு. என்ன இருக்கு? ஓது தமிழை மதியில் ஊமிப்பெண் பேசவை உபதேசமான நீரு காரானை முகவனு கிளையவன். காரானை முகவனு கிளையவன். காரானை 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 முகவனு கிளையவன் விராலிமலை காங்கையன் தந்த நீரு. கையிலை மலையொரு நொடியில் லரணை வளமாய் வந்து கனி கேட்க வந்த நீரு. பேரான அசுரரும் குன்றமும் வேளார் பொடியாக்கி விட்ட நீரு. பொற்செந்தி மலையிறை வள்ளியுட நாயகன் புகழ்ந்தே யளிக்கும் நீரு. ஆரோடு செஞ்சடை கையிலை நாயகனு மைக்கண் கண்பா யளித்த நீரு. அடியவர் கருளகிருவை பொழிபழனி யங்கிரி அருமுகவர் திருவெண்ணீரே. இப்படியாக இதை பாட்டு பிரிச்சிருக்கிறோம். இப்போ ஓராறு ஓரா காரா பேரா ஆரா அப்படின்னு வர்றதுனால எதுகை மொழி வர்றதுனால இப்போ இது வந்து இண்டன் பண்ணிக்கணும். இண்டன் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ இதில் எத்தனை சீர் இருக்குன்னு ஏற்கனவே வந்து பன்னீர் சீர் கழிநடி ஆசிரிய விருத்தமா இதை வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அதனால இந்த பாட்டியம் அதே போல பார்க்கும்பொழுது முதல் வரியில 6 சீர் வரணும். 1 2 3 4 5 6 வந்திருக்குது. அதனால இப்போ இதுக்கு முதல் 6ல அந்த எதுகை மோனை பார்க்கும் பொழுது ஓ மே என்னன்னு அர்த்தம். ஓ மே மென்னுள்ள தமர்ந்த நீரு. ஓ உப கா கா க க பே போ போ பூ ஆ அ அ. இப்போ பிரிச்சுட்டோம். இப்போ இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், 4 சீரு 2 சீரு 4 சீரு 2 சீருன்றதுனால இதை திரும்ப இன்னும் கொஞ்சம் உள்ள பண்ணிட்டோம். இப்படியாக பிரிச்சுட்டோம். இப்போ என்ன ஆச்சுன்னா இது வந்து பன்னீர் சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தமாக இந்த செய்யுளை நம்ம வந்து அடையாளப்படுத்தலாம். ஓராறு சென்னியும் ஈராறு புயமும் என்னுள்ள தமர்ந்த நீரு. ஓது தமிழ் மதுரையில் ஊமை பெண் பேசவே உபதேசமான நீரு. காரானை முகவனு கிணையவன் விராலிமலை காங்கையன் தந்த நீரு. கையிலை மலை இப்படி பிரிக்கணும். இது கையிலை மலை
ஒரு நொடியில் படிக்கும் போதே மாறுது பாருங்க. அந்த ஓசை அப்படியே வரும். கையில மலை ஒரு நொடியில் லானை வளமாய் வந்து கனி கேட்க வந்த நீரு. 1 2 3 4 5 வருது. லானை வள மாய் வந்து வளமாய் வந்து மாய் வந்து கனி கேட்க வந்த நீரு. பேரான அசுரரும் குன்றமும் வேளார் பொடியாக்கி விட்ட நீரு. பொற்செந்தி மலையிறை வள்ளியுட நாயகன் புகழ்ந்தே அளிக்கும் நீரு. ஆரோடு செஞ்சடை கையிலை நாயகன் நுமைக்கண் பாய் அளித்த நீரு. கண்பாய் அளித்த நீரு. அடியவர் கருள் கிருபை பொழி பழனி யங்கிரி அருமுகவர் திருவெண்ணீரே. இப்படியாக இந்த பாட்டுல அமைந்திருக்கிறது. இதுல இங்க நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பழனி என்பதற்கு சில இடங்கள்ல 2 சுழி நீ கொடுத்துருக்குறாங்க, சில இடங்கள்ல 3 சுழி நீ கொடுத்துருக்குறாங்க. அதே போல இங்க பார்த்தோம்னா எல்லா பாடல்களையும் நீரு என்பதற்கு இடையின ரூ கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நீர் திருவெண்ணீர் என்று பார்க்கும் பொழுது வல்லினம் வரணும். அங்கே அதே போல வெந்நீரே என்று பார்க்கும் பொழுது இங்கேயும் வல்லினரா வரணும். இப்படி பார்க்கும் பொழுது இதை நம்ம எடிட் பண்ணும்போது திருத்திக்க வேண்டிய செய்திகள். எடிட் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம மாத்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சுவடியில என்ன இருக்குதோ அதை அப்படியே பதிவு செய்து அந்த சுவடியில் உள்ள அந்த செய்திகளை, அந்த எழுத்துக்களை அடையாளப்படுத்தி, அந்த எழுத்துக்களை அடையாளப்படுத்திக்கிட்டதுக்கு பிறகு அவற்றிலிருந்து அந்த செய்திகளை எல்லாம் நாம் தொகுத்து எழுதி பாடமாக்கி பதம் பிரித்து பாடலாக்கி கொண்டு அதன் பிறகு பொருள் காண புகும் பொழுது இந்த டன்னகரத்துல வரக்கூடிய இகரம் சரியா, ரன்னகர இகரம் இங்கே வர வேண்டுமா, வல்லினர் உகரம் வர வேண்டுமா, இடையினர் உகரம் வர வேண்டுமா? நீரு என்று சொல்லுவதற்கு நீரு என்று பார்க்கும் பொழுது நீர் பிளஸ் ஊ நீருவா, வல்லின ரகரம் சேர்த்து உகரம் சேர்ந்து நீரு ஆகுமா என்றதெல்லாம் நம்ம உரையோடு எழுதும் பொழுது அப்பே அங்கேயே எழுத்து வேறுபாடுகளை சுட்ட வேண்டிய சூழல் பதிப்பாசிரியருக்கு உண்டு. இந்த மாதிரியாக இந்த 2 பாடல்களையும் இங்கே நாம் பிரித்து பார்த்திருக்கிறோம். பயிற்சி 13 தொடங்கி 14 தொடங்கி 15 16 இந்த 3க்கும் இந்த மாதிரியான பன்னிரு சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்த பாக்களை நாம் அடையாளம் கண்டிருக்கிறோம். இந்த வகை பாடலுக்கு இந்த 3 பயிற்சி ஏடுகளே போதும் என்று கருதுவதால் இந்த பயிற்சி ஏடு இதோடு இந்த பயிற்சிக்கான இந்த பாடலுக்கான பயிற்சியை இதோடு நிறுத்தி கொண்டு அடுத்த பயிற்சியில் வேறு ஒரு வகையான கோணத்தில் சிந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த அளவில் இந்த பயிற்சியை நிறைவடை செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த பயிற்சியில் சந்திப்போம்.